வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். சரியா? அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படின்னா மனம் திரும்புதல் உண்டானது. மனம் திரும்புதல் உண்டாகி அன்னைக்கே அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. அன்னைக்கெலாம் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டா அப்பயே தண்ணியில் முழுக்கி எடுத்துடுறானுங்க. இன்றைக்கி தான் நீ 6 மாதம் வரணும் சர்ச்சுக்கு, நீ உன்னை நாங்கள் பார்த்து கண்காணித்து எல்லாம் செஞ்சு நாங்கள் அண்டோஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஞானஸ்நானமே. புரியுதா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா, சில நேரத்தில் ஒரு மனுஷனுடைய ஒரு சபையோடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் உங்களுக்கு ஞானஸ்நானம். ஆனால் அன்றைக்கி அவங்க அப்படி யோசிக்கல. ரட்சிக்கப்பட்டவனே ஞானஸ்நானம். ஏன்னா அன்றைக்கி பிரசங்கம் பண்ணதுன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை உங்கள் சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னது அடுத்த ஸ்டெப் என்னது, உங்களுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. Believe the Lord Jesus as your God, Savior, and then give yourself to the baptism, for the water baptism, and you will be safe. அப்படி தான் வசனம் இருக்குது. அவரை விசுவாசித்து உங்களை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி. புரியுதா? ஸோ இன்றைக்கி ஞானஸ்நானம் எப்படி கொடுக்குறோம்? இந்த காலத்தில் எப்படி நடக்குது? ரட்சிக்கப்பட்டு 3 மாதம் ஒன்று நாங்கள் கண்காணித்து, ஓகே நீ ஃபெய்த்ஃபுல்லாக வர நீ அப்படின்னு வந்த பிறகு தான் ஞானஸ்நானம். ஸோ ஆண்டவர் அப்படி இயேசு கிறிஸ்து காலத்தில் அப்படி இல்லை, அப்போஸ்தலர் காலத்தில் அப்படி இல்லை. அவர்கள் அப்பப்போ என்னது ஞானஸ்நானத்தை கொடுத்து அவங்கள நிலைநாட்டினாங்க, நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி.